யுவராஜ் சிங் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சாரு. ரீசன் இன்னைய வரைக்கும் ஃபிளண்டாப் ஃபிளஷ் பண்ணதால தான் அவர் அடிச்சாருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அது அதுக்கான ரிவெஞ்ச் மட்டும் இல்ல. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் மஸ்கரன் ஹாஸ் யுவராஜ் ஓவர்ல 5 சிக்ஸ் அடிச்சதும் அதுக்கு காரணம்னு. வெல்கம் டு 100 டேஸ்ல 100 கிரிக்கெட் டைரிஸ். டே 2ல நம்ம பார்க்க போறது ஃபிளண்டாப் பண்ண வேலைக்கு யுவராஜ் ஸ்டூவர்ட் பிராடுக்கு யமராஜாவா மாறின கதை தான். 2007ல ஓடிஐ வேர்ல்டு கப்பை தோத்துட்டு T20ல சூப்பர் 8ல நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டு இங்கிலாந்து கிட்ட ஜெயிச்சா மட்டும்தான் செமிஃபைனல் ரேஸ்லயே இருக்க முடியும். இல்லனா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ரிட்டர்ன் டிக்கெட்டை இந்தியாவுக்கு போட வேண்டியதுதான். இத புரிஞ்சுகிட்ட கம்பீரும் ஷேவாக்கும் ஸ்டார்டிங்ல தரமான பார்ட்னர்ஷிப்பை ஓபனிங்ல அமைச்சு கொடுத்தாங்க. 17வது ஓவர் முடியும் போது 155 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. களத்துக்குள்ளார யுவராஜ் சிங் நடந்து வராரு. ஆப்போசிட்ல தோனி நிக்கிறாரு. 18வது ஓவரை இங்கிலாந்தினுடைய சீனியர் பவுலர் ஃபிளண்டாப் தான் போட்டாரு. கடைசி 2 பால்ல யுவராஜ் சிங் தரமான 2 4 அடிச்சாரு. கடுப்பான ஃபிளண்டாப் யுவராஜ் கிட்ட டைரக்டா போயிட்டு நீ அடிச்சதெல்லாம் ஒரு கேவலமான ஷாட்னு கேவலமா பேசிட்டாரு. உடனே யுவராஜ் சிங் போடா அங்கிட்டுன்னு ரிப்ளை கொடுத்துட்டாரு. கோபத்தோட உச்சிக்கு போன ஃபிளண்டாப் உன் கழுத்தை அறுத்துடுவோன்னு மிரட்டினாரு. வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமான மேட்ச்ல இங்கிலாந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல லாஸ்ட் ஓவர் யுவராஜ் சிங் தான் வீசினாரு. அந்த ஓவர்ல மஸ்கரன் ஹாஸ் பேட்டிங்ல 5 சிக்ஸ் அடிச்சாரு. இத பார்த்ததுமே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே 15 நாளா கால் பண்ணி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யுவராஜ் சிங்க. அதாவது சிங்கம் ஆல்ரெடி பலமா அடி வாங்கி இருக்கு. அந்த அடி வாங்கின சிங்கத்தோட வாழை போயிட்டு பின்னாடி ஃபிளண்டாப் மிதிச்சதுனால சிங்கம் சும்மா இருக்குமா? பேட்டை ஃபிளண்டாப்க்கு நேரா நீட்டி என் கையில இருக்கிற பேட்டை பாக்குறல்ல, உன்னை நான் எங்க அடிக்க போறேன்னு மட்டும் பாருடான்னு நேருக்கு நேரா நின்னு கத்துறாரு. ஆனா தோனி இவங்கிட்ட எல்லாம் பேசவே பேசக்கூடாது, பேசாத மாதிரி சம்பவம் செய்யணும்னு கூலா ஒரு லுக்க விட்டாரு. ஃபிளண்டாப் கொளுத்தி போட்ட தீயில இப்ப பலியாக போறது 21 வயசு பையனான ஸ்டூவர்ட் பிராட் தான். ஃபர்ஸ்ட் பால் மிட் விக்கெட்ல 111 மீட்டர் சிக்ஸ். தற்செயலா நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் பிராட் சிரிச்சுக்கிட்டே போறாரு. செகண்ட் பால் ஃபைன் லெக்ல லீலா பிளேல ஒரு சிக்ஸ். முகம் மாறுது பிராடுக்கு. இன்னொரு பக்கம் ஃபிளண்டாப் உதட்ட கடிக்கிறாரு. தேர்ட் பால்ல எக்ஸ்ட்ரா கவர்ல கிங் சைஸ்ல ஒரு சிக்ஸ். இங்கிலாந்து கேப்டன் காலிங்வுட் தலை மேல கை வச்சு பாக்குறாரு, என்னடா பண்ற ஸ்டூவர்ட் பிராடுன்னு. ஃபோர்த் பால்ல பிரஷர் தாங்கல, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு ஃபுல் டாஸ் வருது. பாயிண்ட்ல இன்சைட் அவுட் ஷாட்ல ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு. சிரிப்பே இல்ல ஸ்டூவர்ட் பிராட் முகத்துல. 10வதுக்கு தொண்டெல்லாம் வத்தி போச்சு. ஃபிஃப்த் பால்ல மிட் விக்கெட்ல தூக்கி அடிக்கிறாரு ஒரு சிக்ஸ். அழுவாத குறை ஸ்டூவர்ட் பிராட். ஒரு பக்கம் நடுவுல பால வச்சுக்கிட்டு நிக்கிறாரு பயந்துகிட்டு. என்ன பண்றதுனே புரியாம இங்கிலாந்து டீமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்குது. லாஸ்ட் பால்ல நினைச்சு பார்க்க முடியாத சாதனை. லாங் ஆன்ல ஒரு சிக்ஸ், 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு 12 பாலுக்கு 50 ரன் அடிச்சு எவனுமே தொட முடியாத ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டாரு. போட்டு கொடுத்த பிராட முறைச்சு பார்க்கல, அடிச்சு முடிச்சுட்டு ஃபிளண்டாப்பை பார்த்து ஒரு லுக்க விட்டாரு பாருங்க யுவராஜ் சிங். அமைதியா இருக்கிற கடல் கொந்தளிச்சா என்ன ஆகுன்றத அந்த இடத்துல காட்டிட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு ஃபிளண்டாப் யுவராஜ் கிட்ட வம்பெடுக்காம இருந்திருந்தா 6 பாலுக்கு 6 சிக்ஸ் யுவராஜ் அடிச்சிருப்பாரா இல்ல நார்மலா ஆடிட்டு போயிருப்பாரான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டே 3ல வர கிரிக்கெட் டைரியோட பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஷார்ட்ஸ் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.